வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க நமது சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அப்பதான் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சேலம் மாவட்டம் ஏற்காடு முருகன் நகர் பகுதியைச் சேர்ந்த திசாய நாயகம் என்பவரின் மகன் 25 வயதுடைய தமிழரசு. இவர் பார்த்தீங்கன்னா சுற்றுலா வாகனம் ஓட்டும் வேலை செஞ்சு வந்திருக்காரு. இந்த நிலையில நேற்று முன்தினம் பூச்சி மருந்தை தண்ணீரில் கலந்து குடித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதை வீடியோ பதிவு செய்து தனது அம்மாவிற்கு அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவரது குடும்பத்தினர் பூச்சி மருந்து குடித்த தமிழரசை உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அங்க அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தற்போது சேலம் மருத்துவமனையில தமிழரசிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு சென்ற ஏற்காடு போலீசார் அவர் எதற்காக பூச்சி மருந்தை அருந்தினார் என்ற காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. விசாரணையில தமிழரசுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக 2023ஆம் ஆண்டு விவாகரத்து நடைபெற்றிருக்குது. அதைத் தொடர்ந்து அவரது தங்கையின் தோழியான ரெட்டியூர் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரின் மகள் லோகேஸ்வரி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இவர்களது பழக்கம் காதலாக மாறி இருவரும் காதலித்து வந்திருக்காங்க. தமிழரசு பார்த்தீங்கன்னா சேர்ந்தவர் என்பதால் இவர்களது காதலை அறிந்த லோகேஸ்வரியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லோகேஸ்வரிக்கு வேறு ஒருவருடன் திருமண ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. எனவே லோகேஸ்வரி குடும்பத்தை எதிர்த்து தமிழரசனை கடந்த 2024ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருடம் 3 மாதத்துல பெண் குழந்தை ஒன்றும் இருக்கு. இந்த நிலையில குழந்தைக்கு ஜாதி சான்றிதழ் வாங்குவதில் தமிழரசு மற்றும் லோகேஸ்வரிக்கு இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு. இதுல தமிழரசு அவரோட ஜாதியை தான் குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, இங்க ஜாதியை நான் குறிப்பிட விரும்பல. லோகேஸ்வரி அவங்களோட ஜாதியை இங்க குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. எனவே இதிலே பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் கடும் சண்டை ஏற்பட்டு வந்திருக்கு. கடந்த ஜனவரி 17ஆம் தேதி குழந்தையுடன் தனது தந்தை மூர்த்தி வீட்டுக்கு சென்றிருக்காங்க. அதைத் தொடர்ந்து தமிழரசு தனது மாமனார் வீட்டுக்கு சென்று லோகேஸ்வரியை வீட்டிற்கு வருமாறு அழைத்த நிலையில லோகேஸ்வரி வர மறுத்து தமிழரசை பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக திட்டி அவமானப்படுத்தியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்த லோகேஸ்வரியின் தந்தை மூர்த்தி, அக்கா அபி மற்றும் அவரது பெரியம்மா மகன் சவுந்தர் ஆகியோர் தமிழரசை கெட்ட வார்த்தைகளால திட்டி ஜாதி பெயரை கூறியும் திட்டியிருக்காங்க. இதனால தமிழரசு தனது குழந்தைகளை தூக்கி கொண்டு அங்கிருந்து ஏற்காடு வந்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து அவரது மனைவி லோகேஸ்வரி தமிழரசுக்கும் போன் செஞ்சு வாட்ஸ்அப் மூலம் தொடர்ந்து ஜாதி ரீதியாக திட்டியிருக்காங்க. மேலும் லோகேஸ்வரியின் அண்ணன் சவுந்தர் தமிழரசன் அம்மாவிற்கு போன் செஞ்சு அவர் ரெட்டியூர் வந்ததால காலி செய்து விடுவேன் என்று கொலை மிரட்டலும் விடுத்திருக்காரு. இதனால மனமுடைந்த தமிழரசு பூச்சி மருந்தை கொடுத்து அவரோட உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி பண்ணியிருக்காரு. அதைத் தொடர்ந்து அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில ஏற்காடு போலீசார் லோகேஸ்வரி, அவரது தந்தை மூர்த்தி, தாய் மாலதி, அக்கா அபி, அண்ணன் சவுந்தர் ஆகியோர் மீது ஆக்ட் மற்றும் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வராங்க. அவர் தன்னோட உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்த போது தமிழரசு அவரது தாய்க்கு, இந்த ஜாதியில பிறந்தது என் தப்பா, நான் என்ன பண்ண முடியும் அம்மா, நான் உங்க கூட இருக்க மாட்டேன், என் குழந்தையை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, அவ சரக்கு எல்லாம் விற்கிறா, அவ கூட என் குழந்தை இருந்தா நல்லா வளரா என பேசி வீடியோ பதிவு செய்து அனுப்பி வச்சிருக்காரு. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னொரு குற்ற சம்பவத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும்